மாயை, உலகமே ஒரு மாயை. அந்த மாயைக்குள்ள நம்ம நாடகம் நடத்தின்னு ஒவ்வொருத்த சினிமா நடிகர் வந்து நாடகம் நடிச்சுட்டு போல அது மாதிரி நிஜ வாழ்க்கையில நம்ம நடிச்சுன்னு ஒரு நாள் எல்லாரும் போக இப்ப வரவும் செலவும் ஆகுது. ஆனா ஒரு காலத்துல எல்லாமே முடிய போகுது. அதுக்கு இன்னும் ஒரு 2500 வருஷம் இருக்குது. அப்போ பிரபஞ்சமே அழியும். அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்ன கூட சொன்னேன், இந்த உலகம் எதால அழியும்னா நீரால மட்டும்தான் அழியும். ஏன்னா ஒரே ஒரு மணி நேரம் கடல் அப்படி பிரிஞ்சுதுன்னா ஒண்ணும் இருக்கா, சூன்யமாயிடும். பில்டிங் எதுவும் நிக்க எல்லாம் ஆகி தண்ணி நின்னுடும். திருப்பி தண்ணி வத்திடும். அந்த ஈரத்துல இருந்து ஒவ்வொரு உயிரா திரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் காலமா எண்ண முடியாத கோடி காலத்திலிருந்து உருவாகினது. இதுதான் அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சிங்க பண்ணும்போது பூமிக்குள்ள பின்னாடி போதெல்லாம் அப்படி வர்றது. அப்பவே டெலிவிஷன் எல்லாமே இருந்துச்சுன்றாங்க சாமி. அமெரிக்காக்காரன் ஒரு உருவத்தை பிடிச்சிருக்கிறான். அதை எப்படியாவது அவன் எல்லா நாட்டிலையும் வச்சுக்கிறான் சேட்டலைட். அது வந்ததுன்னா இந்த பறக்கும் தட்டு. இப்ப ராவண காலத்துல பறக்கும் விமானம், அந்த விமானம் வச்சிருந்தால அவன் பறக்கும் தட்டுன்னு வச்சுக்கிறான். அதுல வரான். அவன் என்ன நினைச்சு வந்தானோ தெரியல, அவன் என்ன பண்ணணும்னு வரனா பார்த்தா எஸ்கேப் ஆயிடும். இப்படி 3 பேர் வந்துக்கிறானுங்க. அதுல ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. புஷ்டான ஒண்ணு வச்சுக்கிறான் அமெரிக்காக்காரன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா நாட்டிலையும் சேட்டலைட் வச்சுக்கிறான். மனுஷன் மாதிரி. ஆனா விரல் எல்லாம் நீட் ஆகுது, நல்ல சகப்பு. அப்போ அவன் என்ன சொல்றான், இது எங்கேயோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தான். அப்ப வேற கிரகத்துல மனுஷன் விஞ்ஞானம் இதை விட வளர்ந்துருக்குறான்றாங்க. சரி சரி. ஆனா இந்த உலகம் இன்னும் முழுமையா கண்டுபிடிக்கல யாரும். கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்டுபிடிக்கிற காலத்துல உலகம் இருக்காது. ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் வாழ்க்கை. உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு. இதுதான் சாமி மனுஷன். மரணத்தையே தெரிஞ்சுட்டா அப்புறம் வாழ்க்கை மாதிரி. அதனால்தான் மரணம் சாக மாட்டோம் போது வேகமா வாழ்க்கையில பயணம் பண்ணுவோம். சாக போறோம் எதுக்கிட்டா அப்படின்ட்டா உட்கார்ந்த விட்டு ஏந்துக்க மாட்டேன். அதனால்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வச்ச இறைவன் மரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்க வைக்கல. அது பெரிய ரகசியம். அது எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளவு நாள் ஒன்னாலும் ஆகலாம். ஆனா அது தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை சுபிட்சம். ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப இன்னலான வாழ்வு மாதிரி. அதனால நரக வாழ்வு அது. அதனால அத மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு படைச்சவன் இருக்கிறான். அதை யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முழுமையான ஞானத்துல போனாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, இதுக்கு முன்னாடி ஞானிகள் எல்லாம் இருந்திருக்காங்கல்ல, எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறான் சார். யாரும் கண்டுபிடிக்காதுல. இப்ப ஏசுனா